வணக்கம். நான் மோனிகா, மனநல ஆலோசகர். இப்போ இருக்க காலகட்டங்களில் அதிகமாக திருமண வாழ்க்கையில் நிறைய மன அழுத்தங்கள் ஏற்படுது. இப்போது திருமண வாழ்க்கையில் மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, எந்த மாதிரியாக திருமண வாழ்க்கையில் விரிசல்கள் ஏற்படுது, அந்த மன அழுத்தங்களையும் திருமண வாழ்க்கையில் ஏற்படுற விரிசல்களையும் எந்த வகையில் சரி செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, கல்யாணம் ஆன ஒரு நபர்கிட்ட வந்துட்டு கல்யாணம் ஆகாதவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னை வந்துட்டு இன்றைக்கி பொண்ணு கேட்டு வந்தாங்க, மேரேஜுக்கு வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், திருமணம் ஆன நபர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இப்போதைக்கு மேரேஜ் வேணான்னு சொல்லிடு, ஒரு 1 இயர் வந்துட்டு மேரேஜை தள்ளி போட சொல்லு, அட்லீஸ்ட் அந்த 1 இயராவது நீ சந்தோஷமாக இரு, ஃப்ரீடமாக இரு, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு. ஏன்னா திருமண வாழ்க்கைக்குள்ளே மேரேஜெலாம் நீ பண்ணிட்ட அப்படின்னா சிரிக்கணும் அப்படின்னா கூட ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு தான் சிரிக்கிற மாதிரி இருக்கும். உன்னோட ஃப்ரீடமே வந்துட்டு இல்லாமல் போயிடும், சுதந்திரமே இருக்காது, அவங்களுக்காகவே வாழ வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு திருமணம் ஆனவங்க வந்துட்டு நீ திருமணம் பண்ணு, நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும், நல்ல துணைவன் உங்களுக்கு அமைவாங்க, இதை வச்சு உங்களோட எய்மை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த திருமண வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கசப்பான நிகழ்வுகள் ஏற்படுதுன்றத திருமணம் ஆன நபர்கள்ட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி என்ன திருமணம் ஆன நபர்கள் வந்துட்டு மன அழுத்தங்களை சந்திக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் என்ன மாதிரியான மன அழுத்தங்கள் இருக்கும், அந்த மன அழுத்தங்கள் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ புதுசாக ஒரு பெண் வந்துட்டு திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு வர்றா அப்படின்னா, அவள் ஃபஸ்ட்டு வந்துட்டு தனக்கு பிடிச்ச விஷயங்களை தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். தன்னோட குடும்பத்தை தாண்டி ஒரு புது உறவுகளை தேடி அவங்களையும் நல்ல விதமாக சந்தோஷப்படுத்தி வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்துட்டு அந்த மனைவிக்கு இருக்கும். அடுத்தது வந்துட்டு எந்த ஒரு சுதந்திரத்தையும் வந்துட்டு அவளால் எடுத்துக்க முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட வீட்டில் பிறந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு பெண் வந்துட்டு எந்த அளவுக்கு சுதந்திரமாக வேலைக்கு போகிறாளோ, எந்த அளவுக்கு சுதந்திரமாக படிக்கிறாளோ, அதே மாதிரி புகுந்த வீட்லேயும் இருக்கும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு மன அழுத்தம் ஏற்படலாம். இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடலுறவு தாம்பத்தியத்தில் வந்துட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மன அழுத்தங்கள் ஏற்படலாம். அது இல்லாமல் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு புரிதலின்மையால் பிரச்சனைகள் ஏற்படலாம். உதாரணத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே பையனோட அம்மா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னை நான் இவ்வளோ காலம் வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் ஒருத்தி வந்தவ பேச்சை கேட்குறதுக்கு தானா, இப்போ நீங்கள் என்னை மறந்துட்டு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் ஒரு பக்கம் வந்துட்டு அந்த பையனுக்கு ஒரு நெருக்கடியான சூழலை உண்டு பண்ணுறாங்க. அப்படின்னா மனைவியானவ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை தவறுதலாக புரிஞ்சுக்கிறீங்கன்ற சண்டையெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் இப்போ இருக்கிற குடும்பங்கள் வந்துட்டு போய்கிட்டு இருக்குதுன்னே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி சூழல்களில் மன அழுத்தங்கள் பெண்களுக்கு ஏற்படுது. ஆண்களுக்கு என்ன மாதிரியான மன அழுத்தங்கள் ஏற்படுது அப்படின்னா, முதல்ல வந்துட்டு பொருளாதார நெருக்கடி தான் ஏற்படுது. இப்போ ஒரு 20,000 சம்பளத்துக்கு ஒரு நபர் வந்துட்டு ஒரு ஆண்மகன் வந்துட்டு வேலைக்கு போகிறாரு அப்படின்னா, கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 25,000 சம்பளம் 30,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும். ஏன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்த வேண்டிய தலைமை பொறுப்புகள் அவர்கிட்ட வந்து சேர வேண்டியது இருக்குது. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு மருந்து செலவு, பள்ளி செலவு, கல்வி செலவு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஆண்மகன் தான் செய்யணுன்ற ஒரு பொறுப்பு வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே நம்ம கலாச்சாரத்தில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பொறுப்புகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு வந்துட்டு கல்யாண வாழ்க்கை ஒரு நெருக்கடியான வாழ்க்கையாக இருக்கலாம். ரெண்டாவது, பெண்ணுக்கிட்ட இருக்க மாதிரி ஆண்கள்ட்டையும் புரிதலின்மை. என்னோட ஒய்ஃப் வந்துட்டு என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கான விஷயங்கள் என்னன்றதை கூட பார்த்து தராமல் ரொம்ப கோவப்படுறாங்க. அவங்களுக்கு நான் எதுவுமே செய்யலைன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு, நான் வேலைக்கு போகிறதே என்னோட குடும்பம், அதாவது என்னோட மனைவியை என்னோட குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கான புரிதல் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க கவலைப்படுவாங்க. அதை தாண்டி பணியிடத்தில் ஏற்படுற சுமை, பணியிடத்தில் ஏற்படுற மன அழுத்தத்தை வந்துட்டு நம்ம வீட்டில் காட்டக்கூடாதுன்னு வீட்டில் ஒரு எதிர்பார்ப்போட போகிறப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கான சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்காமல் போகிறதுமே வந்துட்டு ஆண்களுக்கு ஏற்படுற ஒரு நெருக்கடியாக இருக்கலாம். இப்போது
இவ்வளோ திருமண வாழ்க்கையில் மன அழுத்தங்கள் ஏற்படுது அப்படின்னா மனம் ரீதியான பிரச்சனைகள் என்ன மாதிரி ஏற்படுது அப்படின்னா, பொதுவாக இருவருக்குமே வந்துட்டு வாழ்க்கையை குறித்த, அதாவது எதிர்காலத்தை குறித்த பய உணர்வு ஏற்படலாம். இந்த மாதிரியே சந்தோஷம் இல்லாமையே நம்ம வாழ்க்கை போயிருமோ, கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு நம்மளை புரிஞ்சுக்காமையே நம்ம கூட வந்துட்டு ஒரு சுமையாக தான் இருப்பாங்களோ, கடைசி வரைக்கும் நம்ம கணவன் வந்துட்டு நம்மளை புரிஞ்சுக்காமையே வந்துட்டு நம்மளை அழ வச்சு நம்மளை கொடுமைப்படுத்தி தான் வாழ்வாரோன்னு இருவருக்குமே வந்துட்டு ஒரு தவறான புரிதல் ஏற்பட ஆரம்பிக்கும். இதுதான் வந்துட்டு உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்படுவதற்கான முதல் காரணம். இதை தாண்டி உடல் ரீதியான என்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஹார்ட் டிசீஸ் வரலாம், அதிகமாக கோபம், எரிச்சல் உணர்வு, இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பிபி வந்துட்டு உயர் இரத்த அழுத்த நோய் ஏற்படலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இருவருக்கும் வந்துட்டு என்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 6 நாள் வந்துட்டு ஒரு கணவன் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா, 7ஆவது நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்போ விடுமுறை நாள், அன்னைக்கு வந்துட்டு ஓய்வு எடுக்கணும்னு வேலை செய்கிற எந்த ஆண்களுக்குமே இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் மனைவி என்ன பண்ணுவா அப்படின்னா, 6 நாளும் நம்ம கணவன் உழைக்கிறாங்க, ஸோ 7ஆவது நாள் நமக்கான நேரம் ஒதுக்குவாங்க. நம்மளை ஏதாவது சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, நம்மளை ஏதாவது பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நம்ம மதியம் சமைக்கும் பொழுது நம்ம கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சிருக்கிறத தான் பெண்ணுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது ஒரு உடல் அசதியால் அந்த ஆண்மகன் வந்துட்டு 7ஆவது நாள் நல்லா தூங்கி ஓய்வு எடுக்கணும், அடுத்த நாள் திங்கக்கிழமை அப்போ வேலைக்கு போகணும்னு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இவங்களும் நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்போது இதை பொதுவான ஒரு ஆளாக இருந்து பார்க்கும் பொழுது இவங்களோட எதிர்பார்ப்பும் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது, இவங்களோட எதிர்பார்ப்பும் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அதை வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சூழல்களை வந்துட்டு நல்ல முறையில் நம்ம கொண்டு போக முடியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம கணவன் மனைவி வாழ்க்கையை ஒரு தெளிவாக காட்டியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இருகப்பற்று அப்படின்னு ஒரு படத்தை நம்ம சொல்லலாம். அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தம்பதியர்களுக்குள்ள வந்துட்டு அதிகமாக பிரச்சனைகள் ஏற்படும், 2 பேருக்கு வந்துட்டு வாக்குவாதங்கள் ஏற்படும், புரிதலின்மை ஏற்படும். இதனால டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. ஒன்று டிவோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா நம்ம பிரிஞ்சுக்கலாம், செப்பரேஷன், நம்ம பிரிஞ்சு வாழ்ந்துக்கலாம், உன்னோட லைஃப்பை நீ பாரு, என்னோட லைஃப்பை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க. அப்போ கடைசி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணுவாங்க. சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வந்துட்டு வாங்கிக்கிட்டு அதுபடி வந்துட்டு ஒரு நல்ல வேலை வந்துட்டு அவங்களோட ஃப்யூச்சர் வந்துட்டு மூவ் பண்ணுவாங்க. இந்த படத்தை வந்துட்டு திருமண வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, அந்த பிரச்சனைகள்னால ஒரு கணவன் மனைவி வந்துட்டு விவாகரத்துக்கு எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறாங்க, பிரிந்து வாழ்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ரெடி ஆகுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு கணவன் மனைவி இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லா பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்குள்ள உறவுகள் விரிசல் அடைய ஆரம்பிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆர்கியூமெண்ட்ஸ், எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். அவங்க கணவன் வந்துட்டு மனைவியை குறை சொல்கிறது, மனைவி வந்துட்டு கணவனை குறை சொல்கிறது, எந்த ஒரு விஷயத்துலையும் இல்லை நான் தவறு செஞ்சேன்ற தவறை ஒத்துக்காமல் ஒருத்தவங்கள ப்ளேம் பண்ணுறது வந்துட்டு விரிசலுக்கான முதல் அறிகுறியாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது. உனக்கு வீட்டுக்கு வந்தாவே என் பொண்டாட்டி தொல்லை, வந்தாமா ரெஃப்ரெஷ் ஆனமா கடைக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்ட்டு வெளியே போயிடுறது, வீட்டுக்கு வந்தானா அவனுக்கு 2 தோசையை சுட்டு கொடுத்தமா நம்ம போய் பேசாமல் படுத்துக்கலாம் ஃபோனை நோண்டிக்கிட்டு, அந்த மாதிரி மனைவி ஒரு பக்கம் போகிறது. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எமோஷனல் கனெக்டே இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த 2 உறவுகளுக்குள்ளேயும் 2 பேருக்குள்ளேயும் இருக்க எமோஷனல் கனெக்ட் வந்துட்டு அங்கே பிரேக் டவுன் ஆகுது. அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல உறவுகளுக்கான ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் விரிசல் ஏற்படுறதுக்கான காரணமாக இருக்கலாம். அடுத்தது இன்டிமெசி அப்படின்னா உடல் உறவு. ஒரு 70% மக்கள் வந்துட்டு திருமண வாழ்க்கையில் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா உடல் உறவு சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உடலுறவு, அதாவது குறிப்பாக திருமணம் ஆன தம்பதியர்கள் உடலுறவு கொள்வதனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே நார்மல் ஆகுது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நாளை வந்துட்டு அவங்க எடுத்துக்கொண்டு போகலாம். அவங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷ்னல் கனெக்ஷன்ஸ் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ரொம்ப நெருக்கமாகுது. அப்போது இந்த உடலுறவு மூலமாக அவங்க டே பை டேவை வந்துட்டு நல்ல அமைதியான நிலையில் கொண்டு போகலாம். ஸோ இத்தனை சூழல்களில் வந்துட்டு இந்த உடலுறவு நமக்கு கை கொடுக்குது அப்படின்றப்போ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் 70% மக்களுக்கு வந்துட்டு மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் வந்துட்டு உடனே அந்த தம்பதியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே டிவோர்ஸ்.
6 மாதம் தான் இருக்கும், 1 வருஷம் தான் இருக்கும், நான் விவாகரத்து பண்ணுறேன், உன்னோட நடவடிக்கை பிடிக்கல, உன் கூட வாழ்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு உன் கூட வாழ்கிறது ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு எந்த ஒரு முடிவையும் வந்துட்டு முழுமையாக ஆராய்ஞ்சு பார்க்காம விவாகரத்து பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நான் உன்னை பிரிஞ்சு வாழ்கிறேன், செப்பரேஷன். எனக்கு குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தைய நான் பார்த்துக்கிட்டு நான் தனியாக இருக்கேன், உன் கூட வாழ்கிற கஷ்டத்தை விட என் பிள்ளைக்காக நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு சொல்லி நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்கிற மக்கள்லாம் இப்போ வரைக்குமே இருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு 3வது மனுஷங்க. இப்போ 3வது மனுஷங்கன்னு சொன்னால் அப்போ சைக்காலஜிஸ்ட்டும் 3வது மனுஷங்க தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுது, அதை வந்துட்டு ஒரு ரிலேஷனில் இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு மன அழுத்தம் ஏற்பட்டுருச்சு, எனக்கு வந்துட்டு இவனை பிடிக்கவே இல்லை, ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ யார்கிட்ட போய் கேட்பா? நம்ம அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட போய் யார்கிட்டயோ கேட்குறா, இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு அவரை பிடிக்கவே இல்லை, பிடிக்காம தான் வந்துட்டு நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன்றப்போ அந்த ரிலேஷன், அந்த உறவினர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் அப்போவே சொன்னேன்ல, நீ சுதாச்சிருக்கலாம்ல, அந்த பையன் ஒழுங்கானவனா இல்லைன்றதை நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீ தான் எங்கள் அப்பா அம்மா பார்த்து வச்சுருக்காங்க, நல்லபடியாக பார்த்து தான் வச்சுருப்பாங்கன்னு நீ போன அப்படின்ற வார்த்தையை தான் சொல்லுவாங்க. இதுவே தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட போய் யாரோ ஒருத்தவங்க, தெரியாதவங்க ஒருத்தவங்க என்னோடய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிறேன்னு 2 சொட்டு கண்ணீர் விட்டு அவங்கள்ட்ட என் புருஷன் சரியில்லைன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போய் உங்கள் ஹஸ்பண்ட் உட்காந்து பேசுங்க, லைஃப் மாறும், இதுவே லைஃப் கிடையாது, கல்யாணத்தில் இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இதுக்கே வந்துட்டு முடிவெடுத்து டிவோர்ஸ் பிரியிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் லைஃப்லாம் பெரிய அளவில் பார்க்க வேண்டியது இருக்குது, இதுவே திருமணம் ஆகாதவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமான்னு ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போது 3வது மனுஷங்களால் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனை நம்ம ரிலேட்டிவ் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி நான் தவறான விதத்தில் ரிலேட்டிவ்ஸை நான் சொல்ல வரலை, மோஸ்ட் ஆஃப் த டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் சொந்த பந்தங்கள்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு அனுசரிப்பு கேட்குறது தான் முக்கிய காரணமாக இருக்குது. இப்போது என்ன பண்ணலாம், நான் வந்துட்டு என்னோட கணவர்கிட்ட நான் சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் இருக்குது, ஆனால் அவர் எனக்கு சரியான துணை இல்லைன்னு எனக்கு தோணுது, இந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த இருகப்பட்டுன்ற படத்தில் வர்ற அந்த 5 பாயிண்ட்ஸ் தான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் கம்யூனிகேஷன் அப்படின்றப்போ மனைவியோட தவற அவ முதல்ல உணர்ந்துக்கணும், நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சேன், இந்த மாதிரி தவறு நடந்துச்சு, இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ரொம்ப காயப்படுத்துச்சு அப்படின்றத ஓப்பனாக பேசணும். குவாலிட்டி ஆஃப் டைம், அவங்களுக்கு நேரம் செலவிடணும். ஃபஸ்ட்டு துணைக்காக ஒரு நேரம் செலவிடணும். ஒரு பொண்ணு வந்துட்டு எதுக்கு ரொம்ப ஆசைப்படுவா அப்படின்னா, என் நகை போடுறதுக்கோ இல்லை எனக்கு சம்பாரித்து கொண்டு வந்து எனக்கு கொடு, என் கையில் மாதம் 10,000 எனக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி வந்துட்டு எந்த பொண்ணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணு புதுசாக அந்த வீட்டுக்கு வர்றா அப்படின்னா கணவன் மட்டும்தான் அவனுக்கு நெருங்கிய ஒரு சொந்தமாக இருப்பா. மாமியார் மாமனாரை தாண்டி கணவன் மட்டும்தான் நெருங்கிய சொந்தமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்கள் கூட ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலன்றப்போ இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க சூசைடல் தாட்ஸ் கூட அவங்களுக்கு வரலாம். ஸோ குவாலிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது டச் அப்படின்றது உடலுறவை மட்டும் குறிக்காது. உடலுறவில் இருந்தால் மட்டுமே வந்துட்டு திருமண வாழ்க்கை நல்லபடியாக போகும் அப்படின்றது கிடையாது. ஒரு கை கொடுக்கறதா இருக்கட்டும், கட்டி அணைக்கிறதா இருக்கட்டும், இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, பெண்ணை சார்ந்து மட்டுமே பேச வரல, ஆண்களுக்கும் சரி. ஒரு மனைவிக்கு கை கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்கள கட்டி அணைக்கிறதா இருக்கட்டும், அவங்கள தலை கோதி விடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு இரு உறவுகளையும் வந்துட்டு இணைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்ன்னு பார்க்குறப்போ, இப்போ மனைவியானவ கணவர் வேலைக்கு போகிறாரு அப்படின்னா ஒரு நல்ல துணி, ஒரு நல்ல சட்டை, நம்ம கணவர் வெளியே ஆஃபீஸ்க்கு போகிறாரு, ஒரு நல்ல சட்டையாக வாங்குவோம். அவரோட ஷூ வந்துட்டு கொஞ்சம் பழசாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு ஷூவை வாங்கி கொடுப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ மனைவி வந்துட்டு நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறா. அப்போ அவளையும் நம்ம பார்க்கணும், அவளையும் நம்ம கவனிக்கணுன்ற ஒரு ஈர்ப்பு கணவனுக்கு ஏற்படும். கணவர்கள் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் சந்தைக்கு போய் அவங்களுக்கு காய்கறி வாங்கிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் பிள்ளைகளை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறதா இருக்கட்டும், அவங்களோட விஷயங்களில் பாதி விஷயங்களை அவங்க எடுத்து பண்ணாவே வந்துட்டு இந்த இரு உறவுகளுக்கு இடையுமே விரிசல்கள் வர்றது ரொம்பவே தவிர்த்துக்கலாம். இப்போது திருமண வாழ்க்கையில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒருத்தவங்களை மனம் நோகாமல் பார்த்துக்கிறதும் மன நோயாளியாக ஆக்குறதும் அவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ சிந்திச்சு செயல்படுங்க, நல்ல முறையில் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி.